தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்லை, இது ரோல்டு கோல் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏங்க பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏன் பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ, நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்கோ, ரசீது பாருங்கோ, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ட கண்ட? ஏன் முடியுமா? ராக்கமா, கன்னியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் முடியுங்க முடியுங்க முடியுங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். தங்கம், இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. என்ன சொல்றேன்? நம்மள ஏமாத்துறானா? சாட்டு விடு போசியும். யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க, முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. போகலாம் வந்துருச்சு. அரே ஃப்ராட் திட்டு பசங்களா, நம்மள திருட்டு பையன் சொல்றியா? சேச்சே, ஏன்னா நீ அடிச்சு விட்டா நம்மள சேச்சே, மறுபடியும் மறுபடியும் நீ அடிக்கல. இந்த என்ன மூக்கோயில ஒரு ரத்தமா இருக்குது? உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டீங்க? சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கட்ட பசங்கள. எப்படிங்க நம்ம ஊமைய சொல்ல 1000 சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தான்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன்.
விஸ்வம் 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டு தான் பாப்போன்னு சுட போறேன். பே 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 விடுதலை. வட போலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காகப்பட்ட கஷ்டம் இனிமே தான் தீரப்போகுது. இந்த இயந்திர விபத்துல அவங்களோட எடுத்து என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த பீஷ்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட. சரி படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ரா பிச்சைக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யுது வேற. ஆமா அது எப்படி 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க. நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு? இப்பவே பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறத நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி எங்கேயோ தொலைச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? முடிஞ்சிடல. சொல்லி நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். சும்மா நெடு நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம். வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா? நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா? அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்?
வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆ. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புனா வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமோ பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. நீ கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. என்ன யார் பார்த்தா? விளையாடாத, மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்ப மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்களா பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? ஏய், அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி, என் மூப்பத்திய டி, ஆ. திருப்பி குடுக்கல டி, ஆ. நான் போலீஸ் வரைக்கும் டி, ஆ. போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ், நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ், இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரேஞ்சா ஒண்ணு பாத்துருவேன். ஆ. நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறேன்டி. அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல அவ பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவ? நீ எதுக்கு பண்ணுவ? எத்தனை தடவை அடிக்கிறது? 3 தடவை அடிச்சிட்டேன். ஆமா, அடிப்பேன், இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? செடி கிழவி என்னைய கடிச்ச. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோவணமா கட்ட கட்டுடி, கட்டு கட்டு. என்னடி ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறத ரெண்டு பொம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யார் யாரு ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்டு பேண்டு அடிக்கிறது? அது உங்க பெரியமாவே சைடு தமிழரசிய. பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு மகனா? பண்ணிச்சிருக்க, என்ன பண்ணிச்சிருக்க? துக்கம் என்ன இப்படி குடிக்க வச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு முதலாளி. இப்படி கதறி அழுகுற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? என் தம்பி செத்துட்டான் முதலாளி. உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவன் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுகுறதா? முதலாளி, உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்களை சாகடிக்கிறதும் சகஜம். ஆனா நான் ஊசருக்கு ஊசரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி. அதான் என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பியை கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காது குத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க முதலாளி. சாட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. டேய், என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும்னு சொல்லு. ஐயா, நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான்.
நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு சொல்லி போலீஸ் சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். உன் சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொன்னுடுவேன்னு சொல்றேன். டேய், எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலே கை வச்சிட்டா இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா? என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். என்னடா பாக்குற? நாங்க 2 பேரும் பாலிய சிநேகிதர்கள். அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரி தான்டா. என்னடா இப்ப எங்க 2 பேருக்குமே நீ தாண்டா எதிரி. எதிரிய நாங்க விட்டு வச்சதே. சார், சட்டத்துல எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு. அதுல பூந்து இந்த பெரிய மனுஷங்க தப்பிச்சுறாங்க சார். இதுக்கெல்லாம் யாரையா காரணம்? உன்ன மாதிரி கைக்கூலிங்க தான். அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம். ஆனா நீ சொன்னீங்க சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்குன்னு. அதே ஓட்டைக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால உருவாக்க முடியும். ஓ, ஒரு நிமிஷம். நாம பேச நம்ம 2 பேர்த்த வேற யாருக்கும் தெரியாது. அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்ட. அங்க இருக்கிற லாக்அப் ரூம்ல தான் இருப்ப, ஜட்டியோட. சார், போமேன் பேசுறானு ரொம்ப. ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். ஆ? இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? சார், சார், எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு வச்சிரு. ஹலோ, 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 ஹலோ. பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்கு. என்ன நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா. உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சுக்கோ. வரமாட்ட? வா வா. யாரு? சுமதி, என்னம்மா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன காப்பாற்ற வேலையம்மா? என்ன ஏன் இப்படி உடம்பெல்லாம் வரைஞ்சது? எம்எல்ஏ மகன் என்ன தொடச்சிட்டு வர வேலையம்மா? எம்எல்ஏ மகன் உன்னை துரத்திட்டு வரானா? எதுக்கு? நீ வா உள்ள. ஏய், என்ன இங்க வந்திருக்க? டோர் நம்பர் 7 ராசியான நம்பர் தான். பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னாவா காசு தரேன். போ, ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளைங்க. போயிடுங்க ஐயா, போயிடுங்க. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. சொல்லு. என்ன இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களை கெஞ்சி கேட்கறேன் தம்பி. தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கழுவி. நீ நகர கழுவி. மரியாதையா சொல்றேன், போயிடு.
இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அச்சுவனி பின்ன இத வச்சுட்டு வெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா போடா. என்ன நன்ன? போடா போடா. நீ படிக்க வச்சு போடா. என்னைய வழக்கு பார்த்தா அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி, சுப்பிரமணி, வீரய்யா, எல்லாம் ஒடியாங்க. இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி இந்த பொண்ணு வழக்க தாயமா கைய பிடிச்சு இழுக்கிறாயா. விளக்கு மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? வெள்ளையம்மா எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? இனிமே நீ பொண்ணு சாவு, 100 சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். ஏய், போடா. ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? போடான்னா ஓட்டிடுவேன். வா. ஓ